ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பார்வதி தேவி மேல இருக்கிற ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் ஆன்மீக கதையின் தொடர்ச்சியை காணலாம். அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹி ச பார்வதி. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே. அன்னபூர்ணே சதாபூர்ணே, எப்பயுமே பூர்ணமாக எந்த ஆசி கேட்டாலும் தருவாளாம் நம்ம லக்ஷ்மி, நம்மளோட பார்வதி தேவி. அதனால அப்படி இருக்கிற இந்த துர்கை, இந்த அம்மன், இந்த பார்வதி தேவிக்கு எவ்வளோ சக்தி அப்படின்னா அன்னபூர்ணேஸ்வரியாக காட்சி அளித்து தரிசனம் கொடுக்குறாளாம் எல்லாருக்குமே. அன்னபூர்ணேஸ்வரி அப்படின்னா யாரு அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் அன்னம், நம்மளுக்கெல்லாம் சாப்பாடு அப்படிங்கிறத தருவலே நம்ம அன்னபூர்ணேஸ்வரி தான். அதனால நம்ம சாப்பிட்றதுக்கு உணவும் அளித்து நம்ம ஆசைப்படுறது எல்லாத்தையுமே அளிக்கிற அந்த தேவி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தேவி அப்படின்னு சொல்றா. அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே. சங்கரன் அதாவது சிவன் அவரோட உயிரை விடவும் மேலாக நினைக்கிறாராம் நம்ம பார்வதி தேவிய. அவ்வளோ ஒரு அன்பு இருக்காம் சிவனுக்கு பார்வதி தேவி மேல. அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹிச்ச பார்வதி. அதாவது ஞானம் வைராக்கியம் இது ரெண்டுத்தையுமே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறோம் நம்ம பார்வதி தேவி கிட்ட. அதனால ஞான வைராகிய சித்தியர்த்தம், எந்த வேலை செய்தாலும் அதுல வெற்றியும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். பிக்ஷாம் தேஹிச்ச பார்வதி, இந்த மூன்றத்தையும் பிக்ஷையாக எனக்கு தரணும் அப்படின்னு பணிவோட கேட்டுக்கிறோம் நம்மளோட தேவி கிட்ட, அம்பாள் கிட்ட. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் கதையின் தொடர்ச்சியை காணலாம். இப்படி இந்த அரசன், இந்த ராஜா இப்படி ஒரு அறிவிக்கை தெரிவிச்சதுனால எல்லாருக்குமே இப்போ எல்லா ஊருக்கும் போனதுனால நிறைய பேர் அங்க நிறைய பதில்களோட வந்தாராம். சில பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானா, நம்ம ராஜா இருக்கார், அவரை சந்தோஷப்படுத்தினா, அவரை ஆனந்தப்படுத்தினா நிச்சயமாக அந்த பொற்காசுகள் நம்மளுக்கு வரும்னு ஒரு ஆசையோட இந்த உலகத்தை படைத்து காத்து ரட்சித்து அந்த உலகம் அழியும் காலம் வரும்போது அழிக்கிறதும் நீங்க தான் ராஜா அப்படின்னு சொல்லிடா சில பேர். இதை கேட்ட உடனே நம்ம ராஜாவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு மாதிரி கர்வமாக இருந்தாலும் இது உண்மையான விடை அல்ல, நானும் உங்களை போலவே பிறந்த ஒரு மானிதன் தான், என்னால எப்படி இதை நிகழ்த்த முடியும் அப்படின்னு கேட்கிறார் ராஜா. அதனால யாரெல்லாம் ராஜாவை புகழ்ந்தாலும் எல்லாருமே ஒரு மன தளர்ச்சியோட வீட்டுக்கு திரும்பி போறான். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நண்பன், பெரியாழ்வாரோட ஒரு நண்பன் நீ உன்னை ராஜா அவரோட கோட்டைக்கு கூப்பிடுறார், சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்னு சொல்றா இந்த நண்பர். இதை கேட்ட உடனேயே பூக்களை வச்சு மாலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ நம்ம பெரியாழ்வார் அவர் கேட்கிறாரு, என்னையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா உன்னைத்தான் கூப்பிட்டார் அப்படின்னு சொல்றா இந்த நண்பன். இதை கேட்ட உடனே சரி நான் அப்புறம் மாலை தொடுத்து நான் விஷ்ணுவுக்கு சாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி அங்க கோட்டைக்கு அந்த பேலஸுக்கு போறார். போன உடனேயே அங்க ராஜா நீயும் இங்கதான் வந்திருக்கியா, சரி சொல்லு, இந்த மாதிரி இந்த உலகத்தை படைத்து காத்து அதாவது ரட்சித்து அப்புறம் உலகத்தை அழிக்க போவதும் யாரு அப்படின்னு கேட்கிறா ராஜா. கேட்கும்போது என்னடா தெரியாம கூப்பிட்டா, நானும் தெரியாம வந்துட்டேன் போல, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி சொல்றாராம், பெருமாள் தான் அப்படின்னு சொல்றாராம் இவர். இந்த பதிலை கேட்ட உடனே சிரிக்கிறாராம் ராஜா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாராம் ஒரு நகைச்சுவையோட. ஆனா அந்த நிமிஷமே பொற்காசுகளின் மழை கொட்டுறதுதான் அந்த இடத்துல. எப்படி அப்படின்னு கேட்டா, நம்ம ராஜா பொற்காசுகள் தருவேன்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையில கட்டி அந்த மூட்டைய மேல சீலிங்ல வால்ல தொங்க விட்டுருந்தாராம். இந்த மாதிரி ஒரு கயிறில் தொங்க விட்டும் போது திடீர்னு நம்ம பெரியாழ்வார் நம்ம பெருமாள் தான் எல்லாத்தையும் செய்கிறார் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த கயிறு அருந்து போய் அந்த மூட்டை கீழே விழுதாம். இதை பார்த்து ராஜாவுக்கு புரிஞ்சிருந்தாம், இதுதான் உண்மை போல அப்படின்னு சொல்லிட்டார். அதே போல நம்ம விஷ்ணுவும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை பெரியாழ்வார்ல கூட்டி கொடுத்துட்டாராம் அவர். இதோட பெரியாழ்வாரோட அதிசயமான கதை முடியாது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.